தமிழ்நாடு முழுவதும் பாட்டல் தொழிலில் ஈடுபடும் 300 முதல் 500 சிறு முதலீட்டாளர்கள் டாஸ்மாக் பாட்டலை சுத்தம் செய்தும் தரம் பிரித்தும் மது ஆலைக்கு அளிக்கும் தொழிலை செய்து வருகிறார்கள். இவர்களை நம்பி தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுது ஜிஎஸ்டி அதிகாரிகளால் வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த நோட்டீஸில் விதி 32(5) படி வியாபாரிகளுக்கு மார்ஜின் டாக்ஸ் பெற்று இதுநாள் வரை வியாபாரம் செய்து வந்தோம். நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் காலி பாட்டில் பைபேக் பாலிசி ஹைகோர்ட் உத்தரவுப்படி கடந்த ஆட்சி காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது. அமுல்படுத்தப்பட்ட பின்பு டெண்டர் எடுத்தவர்களிடம் எங்கள் வியாபாரிகள் பாட்டல்களை கொள்முதல் செய்து வருகிறார்கள். டெண்டர் எடுத்தவர் டாஸ்மாக் கடைக்கு முழு வரி 18% செலுத்துகிறார். டெண்டர் எடுத்தவர் எங்களிடம் வியாபாரியிடம் முழு வரி 18% பெற்று வருகிறார். நாங்கள் கொள்முதல் செய்து அதை சுத்தம் செய்து தரம் பிரித்து வாகனங்கள் மூலம் கம்பெனிக்கு சப்ளை செய்து சப்ளையர்களிடம் அவர்கள் விதிக்கும் மார்ஜின் பைசா 10 பைசா என்ற அளவிற்கு மார்ஜின் 18 வழங்குகிறார்கள். இதை ஜிஎஸ்டி அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்று எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை அரசுக்கு வைப்பது என்னவென்றால், டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் எடுத்தவரிடம் 18% பெறும் பொழுது மது ஆலை எங்களிடம் பெறும் பாட்டில்களுக்கு 18% வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் எவ்வித பிரச்சனையுமின்றி எங்களால் தொடர்ந்து தொழில் செய்ய இயலும். இல்லை என்றால் இத்தொழில் அழிவு நிலைக்கு சென்றுவிடும் என்ற அச்சம் எல்லா வியாபாரிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகம் முழுவதும் 5 லட்சம் குடும்பங்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாய நிலை ஏற்படுகிறது. எனவே அரசு இது சம்பந்தமாக பலமுறை முறையிட்டிருக்கும். எங்கள் சங்கத்தின் சார்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை வேண்டும் என்று. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் டாஸ்மாக் அமைச்சர், அவருடைய துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள், வணிக வரித்துறை அமைச்சர், அவர் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் ஒரு தரப்பாகவும், அனைத்து டிஸ்டிலரி உரிமையாளர்கள் ஒரு தரப்பாகவும், பாட்டல் வியாபாரி நலச்சங்கம் வைத்திருக்கும் எங்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் 6 பேர் கொண்ட குழு ஒரு குழுவாகவும், ஆக 3 பேரும் இணைந்து பேச்சு நடத்தினால் இந்த பாட்டல் தொழிலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது வியாபாரிகளின் நம்பிக்கையாக உள்ளது. இதை பல மாதமாக பல ஆண்டுகளாக போன ஆட்சியிலும் வலியுறுத்தினோம். செந்தில் பாலாஜி அண்ணன், முத்துசாமி அண்ணன் வலியுறுத்தினோம். ஆனா அது நடைமுறைக்கு வரல. இப்ப மக்கள் ஆட்சி ஏற்பட்டிருக்கு, மாற்றங்கள் ஏற்பட்டு மக்கள் முதல்வருக்கும் இதை 4 முறை அனுப்பியிருக்கோம் மனுவா. அமைச்சர் விக்னேஷ் அவர்களை நேரில் 4 முறை சந்திச்சிருக்கோம். வணிக வரித்துறை அமைச்சர் 2 முறை சந்திச்சிருக்கோம். அவங்க கருணை கொண்டு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கணும் என்றத இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மேற்கொண்டு எங்களுடைய மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் சில விளக்கங்களை கொடுப்பார். வணக்கம். தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர். என் பேர் சிவகுமார். இந்த பாட்டில் தொழிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இருக்குது. இந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சு வருகிறோம். இந்த டெண்டர் எடுக்கிறதுலையும் பாட்டில் அதை நாங்கள் எடுத்து தரம் பிரித்து அனுப்புறதுலையும் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதை பலமுறை அமைச்சர் இடத்துலையும் மது ஆலைகள் உரிமையாளர்கிட்டையும் பேசிட்டோம். எந்த ஒரு தீர்வு நடவடிக்கை இது வரைக்கும் வரல. இப்போ நம்ம புதிய அரசு அமைஞ்ச உடனே அமைச்சரை 4 முறை சந்தித்து இந்த விஷயமா பேசியிருந்தோம். அதுக்கும் ஒரு சரியான இது இல்லை. இந்த பைபேக் சிஸ்டம் வந்ததுலேருந்து அந்த குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் வாங்குகிற இடத்துல 18% வரியை கொடுத்துட்றோம். அதே மாதிரி விற்கிற இடத்துல மதுபான ஆலைகளும் எங்களுக்கு 18% வரி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டெண்டர் முறையில் பல குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. அதையும் சரி செய்யணும். இது தொடர்ந்து நடக்கிறதால வருகிற 28ஆம் தேதி முதல் இந்த பாட்டில் தொழிலை தொடர்ந்து நாங்கள் எங்களால் செய்ய முடியுங்கிறனால
எல்லா மாவட்டத்திலையும் இந்த பாட்டில் மதுபான கடைகளில், டாஸ்மாக் கடைகளில் எதுக்குறத நிப்பாட்டி வைக்கிறோம். தொடர்ந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பைபேக் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் சங்கம் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் அரசாங்கம் இதை ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு பாட்டில் வியாபாரிகளின் நலனையும் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து எங்கள் பாட்டில் தொழிலை காக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் சங்கம். தமிழ்நாடு பாட்டில் வியாபாரிகள் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் ஆர்வி ஆனந்த். தமிழ்நாடு முழுவதும் காலி பாட்டில்களை 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பழைய காலி பாட்டில்களை கொள்முதல் செய்து வருகிறோம். தற்பொழுது டெண்டர் முறையில் 18% ஃபுல் டாக்ஸ் வரி விதிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கொடுக்கும் பொழுது அதற்கு மார்ஜின் டாக்ஸாக மதுபான ஆலைகள் அதை பெறுகிறார்கள். ஆனால் மதுபான ஆலைகளில் இருந்து இதுவரை ஒரு பைசா கூட எங்களது நிறுவனத்திற்கு, குறிப்பாக மதுபான ஆலை உரிமையாளர்களிடமிருந்து எந்த விதமான வரி விதிப்பையும் எங்களுக்கு தருவதில்லை. கொள்முதல் செய்கின்ற இடங்களில் நாங்கள் கட்டுகின்ற வரியை மதுபான ஆலைகளிலிருந்து பெற முடியவில்லை. எங்களுடைய தலையாய பிரச்சனை என்னவென்றால், இந்த மார்ஜின் டாக்ஸாக நாங்கள் போடுகின்றதுதான். அதாவது நாங்கள் ஒரு பாட்டிலை 90 பைசாவுக்கு கொள்முதல் செய்து 2 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 1 ரூபாய் 10 பைசா என்ற அளவிற்கு லாபமாக கணக்கிட்டு அதற்கு வரி விதிக்கிறார்கள். ஆனால் அந்த வரியை மதுபான ஆலை உரிமையாளர்கள் வழங்குவதில்லை. அதனால் எங்களுடைய பிரதான பிரச்சனையாக ஜிஎஸ்டியை மதுபான ஆலைகளிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 28/8/2026 முதல் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மதுபான கூடங்களிலிருந்து டாஸ்மாக் பாட்டில்களை கொள்முதல் செய்வதில்லை என்பதை உறுதியான முடிவாக எடுத்துள்ளோம். தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக அரசானது வெண்டிங் மிஷின், அதே போல டாஸ்மாக் தொழிலாளர்களை மதுபான பாட்டில்களை வாங்குவது என்று பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இல்லை. தற்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த டெண்டர் பாட்டில் என்ற நடைமுறைதான். 9 மாவட்டங்களில் டெண்டர் இல்லாத பொழுது எந்த இடங்களிலும் பாட்டில்கள் எல்லாம் தேங்கவில்லை. இதை கோர்ட் சொல்லுகிறது, நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால், பாட்டில்களுக்கு உரிய விலை கொடுத்தால் இந்த பாட்டில் எங்கும் தேங்காது என்பதை உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் 400 வியாபாரிகளும் 4200 கடைகளிலும் கொள்முதல் செய்வதற்கு தயாராக உள்ளோம். பாட்டில்களுக்கு உரிய விலை இல்லாதனால்தான் பாட்டில்கள் சாலைகளிலும் கழிவுகளிலும் தேங்கி கிடக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற பிரச்சனைகளை களைய வேண்டும் என்றால் IAS அதிகாரிகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு முடிவெடுக்காமல் எங்களை போன்ற வியாபாரிகளையும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதியிலிருந்து பாட்டில் கொள்முதல் செய்வதில்லை என தமிழகம் முழுவதும் புறக்கணிக்கின்றோம். பாட்டில் சங்கத்தின் மாநில இணை செயலாளர், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் கந்தவேல். எங்களுடைய டாஸ்மாக் பாட்டிலில் கொள்முதல் செஞ்சு கழுவி கம்பெனிக்கு அனுப்புகிறோம். இந்த தொழிலில் வந்து தமிழ்நாடு முழுக்க 300லேருந்து 500 சிறு முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சிக்காக சிறு முதலீட்டாளர்களை தேடியும் பெருமுதலீட்டாளர் தேடியும் இந்த அரசு போகும்போது இருக்கிற செஞ்சு தொழில் செய்கிற எங்களை காப்பாற்றணுன்ற கோரிக்கையை நாங்கள் பல ஆண்டுகளாக வச்சுருக்கோம். உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்தி இருக்கிற இந்த 500 சிறு முதலீட்டாளர்களும் அவர்களை நம்பி தமிழகம் முழுவதும் 5 லட்சம் குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி வருகிறோம். இந்த வேலை வாய்ப்பு பறிபோகி விடுமோ என்று 5 லட்சம் குடும்பங்கள் தத்தளிக்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய பிரதான கோரிக்கை ஜிஎஸ்டி, முறையான ஜிஎஸ்டி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே போல டெண்டர் பாட்டில்கள் முறையாக வியாபாரிகள் மூலம் மீண்டும் கம்பெனி பெற வேண்டும். இந்த 2 நிலைகளையும் சரியாக செயல்படுத்தினால் இந்த பிரச்சனை தீரும். இதற்காக நாங்கள் பல்வேறு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த ஆட்சியிலும் சந்தித்து வருகிறோம். அவர்களிடம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாங்கள் கேட்பது, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் டாஸ்மாக் அமைச்சர், அவருடைய துறையின் உயர் அமைச்சர்கள், வணிக வரித்துறை அமைச்சர், அவர் துறையின் உயர் அமைச்சர்கள் ஒருவரும் அதிகாரிகள், அடுத்து அனைத்து டிஸ்டிலரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபார சங்க, எங்கள் சங்கத்தை சார்ந்த 6 பேர் கொண்ட குழு, இதை 3 பேரும் ஒரே அமர்வில் அமர்ந்து பேச்சு நடத்தினால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும்.
இதை ஏன் அரசு செய்ய முன்வரவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் பிரச்சனை இல்லாமல் தொழில் செய்து வாழ வேண்டும் என்று விரும்புவதால் தான் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை வலியுறுத்தி வருகிறோம். அரசு கருணை கொண்டு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல டாஸ்மாக் டெண்டர் பாட்டிலில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். ஜிஎஸ்டி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். வருகின்ற 28/8/2006 முதல் இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களுடைய டாஸ்மாக் கடையில் கொள்முதல் செய்யும் நிலையையும் நாங்கள் கொள்முதல் செய்து அதை சுத்தம் செய்து கம்பெனிக்கு அனுப்பும் விற்பனை நிலையும் ஆக கொள்முதல் விற்பனை 2 நிலைகளையும் நிறுத்துவது என்று சங்க தலைமை முடிவு செய்திருப்பதை உங்கள் மூலம் அரசுக்கு தெரிவிக்கிறோம். எனவே உடனடியாக அரசு இது தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மேலும் எங்கள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அவர்கள் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை என்ன என்பதை விளக்கமாக இப்பொழுது உங்களிடம் 32/5 நீதிமன்ற உத்தரவையும் விளக்கி கூறுவார். என்னுடைய பெயர் கந்தவேல், மாநில இணை செயலாளர், ஒழுங்கிணைப்பு குழு உறுப்பினர். வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றுவாங்க. இப்போ இந்த மார்ஜினல் டேக்ஸ் ஸ்கீமை பற்றி வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இந்த மார்ஜினல் டேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எனி மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்ட் எனி மெட்டீரியல் சேல்டு, இதுக்கு இடப்பட்ட இதில் தான் ஒரு பொருள் வாங்குறோம் விற்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காரு, மொபைல் ஃபோனு, ஜுவல் இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கார் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 1,10,000 ரூபாய்க்கு விற்கிறோம். அதில் மிஞ்சி போனால் அதிகபட்சம் வந்து ஏதோ பாலிஷ் பண்ணுவாங்க, செய்வாங்க, ஒரு 2,000 ரூபாய் செலவு போச்சுன்னா கூட 8,000 ரூபாய் காஸ்ட்டு. ஆனால் வந்து அந்த 10,000 ரூபாய் லாபத்துக்கு மார்ஜினல் டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எங்கள் பாட்டிலில் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து புரோக்கன் பிரேக்கேஜ். இப்போ டேக்ஸில் வந்து என்னன்னா ஒரு ஒன்ஸ் டேக்ஸ் பெய்டு வந்து திருப்பியும் டபுள் டேக்ஸ் வந்து பே பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து ஜிஎஸ்டியோட ரூலே. அதுதான் அவங்க வந்து ஒன்ஸ் எனி லாஸ்ட் வெண்டார் மஸ்ட் பி பே த டேக்ஸ், இதுதான் ரூல். இப்போ நாங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 100 பாட்டில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் செலவு, பிரேக்கேஜ் செலவு, அதை வந்து வாஷ் பண்ணுற செலவு, அதில் வந்து ஸ்டிக்கரை நீக்கிற செலவு, இப்போ இதில் வந்து பில்லு வந்து போட்டு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 100 பாட்டிலுக்கு உதாரணத்துக்கு. இப்போ நாங்கள் பில்லு போட்டு அனுப்பிச்சோம், ஒன்று இது பாக்ஸ் மூலியமாக அனுப்புவாங்க, இல்லை கிரைடு மூலியமாக அனுப்புவாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இந்த பஞ்சிலாம் வச்சு வந்து பார்ப்பாங்க, சிப்புடு இருக்கா இல்லை வாஷிங் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மார்ஜினல் டேக்ஸ் ஸ்கீம் வந்து இதுக்கு எப்படி பொருந்தும் முதல்ல? சரி, அப்படி மார்ஜினல் டேக்ஸ் உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்கோட்டையில் இருக்கும். இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வந்து வியாபாரம் பண்ண போது கள்ளக்கோட்டைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கம்மியாகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி மதுராந்தகத்தில் இருக்கும், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து கூட ஆகும். இப்போ நாங்கள் மார்ஜினல் டேக்ஸாக இருந்தாலும் சங்கத்து சார்பில் வந்து இப்போ முன்னாடி தலைவர் செயலாளர்லாம் பேசுனாங்க, இதுக்கு உண்டான அனைத்து முயற்சியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லி இது பண்ணிட்டாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இதுலேயே வந்து நெகட்டிவ் டேக்ஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை எங்களுக்கு லாபமே கிடைக்கல அப்படின்னா நாங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ நெகட்டிவ் டேக்ஸுன்றது எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு ஐட்டம் போச்சுன்னா இப்போ காப்பி ரைட்டு, ட்ரேட்மார்க்கு ரைட்டு வந்து எல்லா பாட்டிலுக்கும் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் அந்த கம்பெனிக்கு தான் விற்கணும். இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காமன் பாட்டிலாக இருந்து எந்த பாட்டில் எந்த கம்பெனிக்கு வேணால் விற்றுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற டிஸ்டிலரிக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது வசதியோ அங்கே வந்து விற்றுருவாங்க. இப்போ அந்தந்த பாட்டிலில் வந்து ட்ரேட்மார்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க போது அந்தந்த கம்பெனிக்கு தான் விற்கணும். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு தொழிலாளி போய் ஒரு ஒயின் ஷாப்பில் தனித்தனியாக பிரித்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஆள் வந்து ஒரு ஒயின் ஷாப்பை எடுக்கிறதுக்கே காலில் போனால் சாயங்காலம் ஆகிடும். இது அரிசியில் வந்து கல் போதுக்கிற கதை மாதிரி, அது மாதிரி பிரித்து அது எடுக்க வந்து சாத்தியம் இல்லை. அவங்க பல லேபர்ஸை வச்சு அதை கொண்டு வந்து குடோனில் தர மாதிரி வந்து பிரித்து இது பண்ணுறாங்க. இப்போ டேக்ஸ் வந்து ஒரு ஆள் கட்டணும் சார். எங்களுக்குள்ள பிரச்சனை இந்த பிரச்சனை தான் சார்.
மார்ஜினல் டேக்ஸு நாங்கள் வந்து கட்டுறதுக்கு ரெடி. ஏன் இந்த டேக்ஸ் வந்து ஒரு ஆள் கட்டினா போதும், நாங்கள் 10% 10 காசு கிடைச்சாலும் சரி 5 காசு கிடைச்சாலும் சரி அதுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் கட்ட ரெடியாக இருக்கோம். அந்த டேக்ஸ் வந்து கம்பெனி எங்களுக்கு குத்துற வேண்டியது தானே, அவங்க குத்துற அவங்க கட்டணும் தேவை இல்லையா? அப்படி இல்லைன்னா அவங்க வந்து காமனாக வந்து இன்புட்டு அது எடுக்கிற மாதிரி கொண்டுருவாங்க. லாஸ்ட் டேக்ஸ் என்னவோ அது கம்பெனியே கட்டிட்டு போகுது. இப்போ சங்கத்தோட கோரிக்கை வந்து இதில் எந்த விதத்தில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வாங்குற பாட்டில் 100 பாட்டில் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு லோடுக்கு வந்து 40,000 50,000 பாட்டில் வரும். எங்களுக்கு கொண்டு வர போதே உடையும். அதில் சில பாட்டில் வந்து கம்பெனி பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்க, அது வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டின உடனே கழுவும் போது வந்து உடையும், இதுக்கப்புறம் அன்லோடிங் அப்போ உடையும், கிரைடில் அனுப்பும் போது அந்த டிரான்ஸ்போர்ட்ல உடையும். இப்போ இதுல எப்படி வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து கொஸ்டின் ஆஃப் லா தான் இது மற்ற பிஸ்னஸுக்கு வந்து பொருந்தும், இந்த பிஸ்னஸுக்கு வந்து பொருந்தது வந்து இது சாத்தியம் இல்லை. சரி, நாங்கள் கட்டணும்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவான முடிவை சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸுக்கும் சேல்ஸுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து டேக்ஸ் கட்டணும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ மன உளைச்சல் வந்து ஏற்படும். சம்பாதிச்சு அதில் லாபத்தை அனுபவிச்சுருந்தா கட்டிட போகிறாங்க டேக்ஸு. இப்போ தொழிலே வந்து எல்லாத்துக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. முன்னாடி மாதிரி வந்து விலை இல்லை. அன்னைக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே பாட்டில் 2 ரூபா விற்ற பாட்டில் இன்றைக்கும் 2 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் 20 வருஷத்துக்கு அப்புறம். இதனால் வந்து தலைவர் செயலாளர்லாம் சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து சங்கம் வந்து ஆலோசனை பண்ணி அவங்க முடிவை சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தொழில் பண்ணுற முடிவாக இருந்தால் சங்கம் வந்து அது கட்டுப்படுறதுக்கும் தயாராக இருக்குது. ஜிஎஸ்டி வந்து 18% வந்து ஃபுல் டேக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. டாஸ்மார்க்ல 18% ஃபுல் டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் மதுபான ஆலைகள் வந்து எந்த டேக்ஸுமே கொடுக்கறது இல்லை. டேக்ஸுக்கு நாங்கள் பில்லு போட்டு டேக்ஸ் போட்டால் அந்த டேக்ஸை நாங்களே தான் கட்டுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 விதமாக சொல்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் கொடுக்கறது 18%, ஆனால் அவங்க எடுத்துக்கிறது மார்ஜினல் டேக்ஸு. மார்ஜினல் டேக்ஸுங்கிறது வந்து என்ன லாபம் கிடைக்குதோ அதுக்கான வரி. ஆனால் 1 ரூபா 10 பைசா இடையில இருக்குன்னா அந்த 1 ரூபா 10 காசுக்குமே டேக்ஸ் போட சொல்கிறாங்க. ஆனால் 1 ரூபா 10 காசு எங்களுக்கு கிடைக்காது. சாக்கோட விலை 12 ரூபா. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வரணும்னா அந்த மூட்டை வர்றதுக்கு 40 ரூபா, அதை பிரிக்கிறதுக்கு 15 ரூபா, அதை ஏற்றி இறக்க கூலி 10 ரூபா. இப்படிலாம் பார்க்கும்பொழுது 40 பைசா 50 பைசா போயிடும். மீதி 10 பைசா கிடைக்குதுன்னா ஒரு லோடுக்கு 6,000 ரூபா கிடைக்கும். ஆனால் டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா போகும். அதனால எங்களுக்கு இந்த நடைமுறை, அதாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து வராதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பில்லு கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் இப்போ 70 பைசாவுக்கு பில்லு போடுறாங்க. அப்போ 1 ரூபா 80 பைசாக்கு விற்கிறா போது 1 ரூபா 10 காசுக்கான டாக்ஸாக போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது வந்து சார் கேட்டிருந்தாங்க கோர்ட்டோட நடைமுறைன்னு. கோர்ட் வந்து எதுக்காக முதல்ல பண்ணாங்கன்னா வனவிலங்குகள் எடுக்கிற இடமும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இந்த பாட்டில் ஏன் தேங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான பாட்டிலை போட ஆரம்பிச்சு அவங்க தேவைக்கு ஏற்ப வாங்குறதும் அவங்க தேவைக்கு ஏற்ப அந்த விலையை பிக்ஸ் பண்ணதுனால தான் அந்த பாட்டில் தேங்குது. இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் தொழிலாளர்களுடைய பெரிய பிரச்சனை டாஸ்மார்க் பாட்டில் வாங்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது இப்போ வெண்டிங் மிஷினுக்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. வெண்டிங் மிஷின் டெண்டருங்கிறது எல்லா குடிகாரர்களும் ஜிபே வச்சிருக்கணுங்கிறது முடியாது. ஒரு கடையில் 5000 பாட்டில் ஓடும் பொழுது 5000 பேருக்கும் அந்த பாட்டிலை கொடுத்துட்டு அதற்கான காலவாசம் முடியாது. கிராமத்தில் இந்த மிஷினை பொருத்தவும் முடியாது. அதனால இப்போ அரசாங்கம் செய்கிற நடவடிக்கைகள் தேவையில்லாத நடவடிக்கைகள்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை கருத்து. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்கு, வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரே மாதிரியான லோகோ போட்டு அந்தந்த கம்பெனி நிர்வாகம் பண்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு லோகோ போட்ட கம்பெனியை அந்த கம்பெனி மட்டும்தான் வாங்கணும். அப்போ அந்த கம்பெனி தேவை இருந்தால் வாங்குறது, தேவையில்லைன்னா வாங்குறது இல்லை. அதற்கான உரிய தொகையை உடனே கொடுக்கறது இல்லை. அதனால தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்தியா ஃபுல்லா இல்லை உலகம் ஃபுல்லா அந்த மாதிரி பாட்டில் சப்ளை எல்லாம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது மற்ற மாநிலத்தில் இல்லாம இது ஏதோ ஒரு நடைமுறை நீலகிரி ஊட்டி போன்ற இடங்களுக்கு வந்துச்சு. அதை அரசாங்கத்துக்கு வருமானம் வருங்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் 9 மாவட்டங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் அந்த 9 மாவட்டங்களையும் தேங்கி கிடக்கான்னு பார்த்தா இல்லை. அதாவது சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது 1 ரூபாய்க்கு ஐஸுக்கு இந்த பாட்டிலை கொடுப்பாங்க. இப்போ 70 பைசா வந்திருக்கு. இன்னைக்கு டாஸ்மார்க்கோட பாட்டில் 70 ரூபா கோட்டில இருந்து 170 ரூபா வரல வந்திருக்கு. இன்னைக்கு சாதாரணமாக கொட்டாங்குச்சி 35 ரூபா விற்கிது. வாட்டர் பாட்டில் பழைய வாட்டர் பாட்டில் 35 ரூபா விற்கிது. ஆனால் டாஸ்மார்க் பாட்டிலுங்கிறது 1.5 ரூபா கூட விலை கிடையாது. அதாவது என்னன்னா உரிய விலை கிடைச்சா இந்த டெண்டர் முறையும் தேவையில்லை, இந்த பைபேக் சிஸ்டமும் தேவையில்லை, இந்த வெண்டிங் மிஷினும் தேவையில்லை. டாஸ்மார்க்ல தலையாய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டில்.
ஆனால் புது பாட்டில் விலை 6 ரூபா இருக்கும்போது பழைய பாட்டிலுக்கு 2 ரூபா 50 பைசா கொடுத்தா கூட நாங்கள் 400 நிறுவனங்களும் 4000க்கும் மேற்பட்ட இடங்கள்லையும் நாங்கள் கொள்முதல் பண்ண ரெடியாக இருக்கிறோம். அதனால அரசு எங்களை போன்றவர்களை அழைத்து மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்கு ஒரு பிரதான தீர்வு முன்னாள் தலைவர் சீமோன், முன்னாள் தலைவர் ஒன்னு சொல்லிடுறான். தமிழ்நாடு காலி பாட்டில் வியாபாரிகள் தமிழகம் முழுவதும் வருகின்ற 28/8/2026 முதல் டாஸ்மாக் கடைகளிலிருந்து பழைய காலி பாட்டில்களை வாங்க மாட்டோம் என்ற உறுதியேற்றுள்ளோம். இதற்கு காரணம், நாங்கள் பாட்டில்களை கொள்முதல் செய்யும் பொழுது 18% முழு வரி கட்டுகிறோம். ஆனால் நாங்கள் பாட்டிலை மதுபான ஆலைகளுக்கு விற்கும் பொழுது 1% கூட மதுபான ஆலைகளிலிருந்து எங்களுக்கு வரி கிடைக்கவில்லை. இது மட்டுமே எங்களுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் 180 ml 650 ml போன்ற பாட்டில்களுக்கு அனைத்து பாட்டில்களுக்கும் ஒரே மாதிரி விலை, உடனடியான பணம் எங்களுக்கு பட்டுவாடா செய்ய வேண்டும். இந்த பிரச்சனைகளை தமிழக அரசு களைய வேண்டும் என்று டாஸ்மாக் துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் போன்றவர்களை சந்தித்தும் எங்களுக்கு 3 மாத காலமாக எந்த விதமான முடிவும் தெரியாத காரணத்தினால் டாஸ்மாக் கடைகளிலிருந்து டாஸ்மாக் பாட்டில்களை கொள்முதல் செய்வதில்லை என்ற தமிழ்நாடு முழுவதும் முடிவெடுத்துள்ளோம். அதே போல டாஸ்மாக் இந்த பைபேக் சிஸ்டம் என்பது தேவையில்லை என்பதும், அதற்கு இப்பொழுது கொடுத்துள்ள வெண்டிங் மிஷின் போன்ற டெண்டர் மிஷின்களில் நிறைய குளறுபடிகள் உள்ளது என்பதையும் தெரிவிப்பதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய பிரதான கோரிக்கை. சார் பாட்டில் மாதிரி வந்து ஆர்வி ஆனந்த், முன்னாள் தலைவர். சார் பாட்டில் மாதிரி வந்து ஒரு ஹைஜீனிக் வந்து எதுலையுமே வராது, மற்ற ஐட்டம் எதுலையுமே வராது. பாட்டில் வந்து பாக்டீரியா ஃப்ரீ. அது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போனால் கூட தண்ணி பாட்டில் வந்து பாட்டிலில் தான் வைப்பாங்க, பெட்லேயோ இதுலேயோ வைக்க மாட்டாங்க. அதனால இந்த பாட்டில் சிஸ்டம் இந்த தொழிலுக்கு நல்ல இது. பாட்டில் மாதிரி ஹைஜீனிக்கு வர எந்த பொருளையும் வராது, அதையும் பதிவு செய்ய